மிக முக்கியமான ஒரு பாலிசி மெமோ யூஎஸ்சிஎஸ் விட்டுருக்காங்க. இதனால் டினைல் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கலான்னு பார்த்தீங்கன்னா எல்லா யூஎஸ்ஏ விசா ஹோல்டர்ஸ்க்கும், அதாவது H1B, L1, H4 EAD, F1, B1, B2 ப்ளஸ் க்ரீன் கார்டு அப்ளிகன்ஸ், அதான் நீங்கள் I-485 பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்க போகிறது அப்படின்னு தெரிய வருது. இது என்ன பாலிசி மெமோ சொல்லியிருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் வர்றது, யார் யாருக்கெல்லாம் இம்பேக்ட், எப்படி அதை ப்ரிகாஷனாக நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறது மூலிமா இன்னும் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் போய் சேரும். அதன் மூலிமா அவங்க சரியான முறையில் ஃபைல் பண்ணிவிட்டு அப்ரூவல் வாங்கிக்க முடியும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்ட்ரோல சொன்ன மாதிரி யூஎஸ்சிஎஸ்சியோட லேட்டஸ்ட் பாலிசி மெமோ தான் பார்க்க போகிறோம். யூஎஸ்சிஎஸ் இதை ஆகஸ்ட் 5 அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வெளியிட்டிருக்காங்க. அந்த லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பாலிசி மெமோ ஹெட்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவிடன்ஸ், ரிக்வெஸ்ட் ஃபார் எவிடன்ஸ், நோட்டீஸ் ஆஃப் இன்டென்ட் டு டினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போயே தெரியுது அது சம்மந்தமாக ஏதோ சொல்ல வராங்கன்னு. அந்த பாலிசி மெமோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும். யூஎஸ்சிஎஸ் ஆஃபீஸருக்கு எல்லா அதிகாரமும் தரப்படுகிறது நீங்கள் டைரெக்டாக டினை பண்ணுறதுக்கு. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது, முக்கியமான அந்த பேப்பர்ஸ் இல்லை, குறைந்தபட்ச டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா RFIன்னு ஒன்று கொடுப்பாங்க, ரிக்வெஸ்ட் ஃபார் எவிடன்ஸ்னு வரும், இல்லை நோட்டீஸ் ஆஃப் இன்டென்ட் டு டினைன்னு வரும். அதாவது ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேரெக்டாக டினை பண்ணாதீங்கப்பா, ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி கொடுங்க, தவறுதலாக அவங்க மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்களோ அதை கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு அதன் பிறகு அப்ரூவலாக டினையாக கொடுங்க அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இன்றைக்கி பாலிசி மெமோவில் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு அவசியமே கிடையாது, டைரெக்டாக பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ் இல்லையா டினை பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ நாங்கள் முன்னாடி சொன்னதை இப்போ மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு மேலாக யூஎஸ்சிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரிக்வெஸ்ட் ஃபார் எவிடன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, டைரெக்டாக டினை பண்ணிவிடுவாங்க. அதற்கான முழு அதிகாரமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கரெக்ட், அது நல்லா தெரியுது. அதே போல் ரிக்வெஸ்ட் ஃபார் எவிடன்ஸை ஒரேடியாக ஒழிக்கிறாங்கன்னா இல்லை, ஸ்டில் அந்த டிஸ்கிரேஷன் பவர் யூஎஸ்சிஎஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட இருக்குது. ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்ஸ் ஓகே நம்ம RFI கொடுத்து வாங்கிக்கலாம்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா பண்ணலாம், பட் டைரெக்டாக டினை பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஸோ RFI கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி ஸ்டாண்டர்டாக 12 வீக்ஸ் கொடுக்கணும். அதாவது அந்த RFI அட்டார்னிட்ட அப்ளிகண்ட்டை அவங்க திரும்ப அவங்க அனுப்புறதுக்கான அந்த காலக்கெடு 12 வாரங்களாக இருக்கிறது. ஸோ இதற்கு மேலாக அப்படி நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆஃபீஸர்ஸ் நீங்கள் பாருங்கள், இந்த RFIக்கு 4 வாரத்துக்குள்ளே நீங்கள் சொல்லணும் அப்படின்னா 4 வாரம் கொடுங்க, அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்பொழுதுமே ஒரு லா கொண்டு வரணும்னா அது எல்லாருக்கும் தெரியும், இரு அவைகளும் போயிட்டு பிரசிடென்ட் அவர்கள் அப்ரூவலோட ஒரு லா வரும், இல்லை சம்டைம்ஸ் பிரசிடென்ட் ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் அப்படிங்கிறது வரதையும் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை DHS அவங்களுக்கு உண்டான அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பாலிசி சேஞ்சஸாக கொண்டு வர முடியும். அது ஆனால் பாலிசி சேஞ்சஸாக வரும்போது அது கருத்து கேட்புக்கு போகணும், ரிவ்யூ ரெகுலேஷன் போகணும், திரும்ப பப்ளிஷ் பண்ணி தான் கொண்டு வரணும். ஸோ அது ஒரு பெரிய நடைமுறை. ஆனால் இந்த மாதிரியான பாலிசி மெமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ உடனே எஃபெக்டிவ் ஆகிடும். அதாவது ஆகஸ்ட் 5, 2026 எஃபெக்டிவ். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு போடுற அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, ஏற்கனவே போட்டு பெண்டிங்கில் இருக்க அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் H1B ஃபைல் பண்ணியிருப்பீங்க, 3 மாதம் முன்னாடி ரெகுலரில் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்னா அந்த அப்ளிகேஷனுக்கும் இது பொருந்தும். சப்போஸ் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் RFI கொடுக்குறதா இருந்ததுன்னா அந்த ஆஃபீஸர்ஸ் RFI கொடுக்கணும் அவசியம் இல்லை, டினை பண்ணிடலாம். சரி, இப்போ டினை பண்ணிட்டாங்க, அப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஆஃபீஸாக அந்த அப்ளிகேஷன் திரும்ப எல்லாம் ஸ்க்ராட்சில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். சப்மிட் ஃபார் அப்பீல் போகலாம், மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஸ்க்ராட்சில் தான் போவாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், H1B ரெகுலரில் பண்ணியிருக்காங்க, ஏதோ டாக்குமெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு டிகிரி எவாலுவேஷன் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. பெரும்பாலான நேரங்களில் அது மிஸ் ஆகும்போது இன்றைக்கெலாம் RFI வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க பார்க்குறாங்க அது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இல்லை, இந்த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷனுக்கும் அவங்க படித்ததுக்கும் அந்த டிகிரி எவாலுவேஷன் அந்த டாக்குமெண்ட் வேணும், அது இல்லை அப்படின்னோடனே அவங்க டினை பண்ணிடுறாங்க. நீங்கள் H1B உங்களோட ஏற்கனவே I-94 முடிந்துடுது, நீங்கள் அந்த ரிசிப்ட் வச்சுட்டு தான் இருக்கீங்க. இப்போ டினை ஆகிடுச்சுன்னா நீங்கள் டினை ஆன நாள்லேருந்து நீங்கள் அன்ஆத்தரைஸ்ட், இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிடும். ஸோ நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது H1B நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். H1B மட்டும் இல்லை, எல் விசா எல்லாரையுமே இம்பாக்ட் ஆக போகுது. F1ல் இப்போ ஸ்டெம் OPT போடுறாங்களா அவங்களையுமே இம்பாக்ட் ஆக போகுது. ஸோ எப்பயுமே எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபஸ்ட்டே வச்சுட்டு போகிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், 7 months ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 6 months முன்னாடி நீங்கள் இப்போ H1B அப்ளை பண்ணலாம், ஆனால் 7th monthலேருந்து நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 மாதம் எடுத்துங்க உங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அட்டார்னியோட ஒர்க் பண்ணுங்கள்.
அட்டார்னிட்ட கேட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அட்டார்னியை மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது அட்டார்னியோட வேலை தான். அட்டார்னி எல்லா செக்லிஸ்ட்டும் வச்சுட்டு எல்லா செக்லிஸ்ட்டும் இருந்தால் மட்டும்தான் அவங்க ஃபைலிங்க்கு போகணும் இதுன்னு பிறகு. ஸோ ஏன்னா அது இல்லாமல் ஃபைலிங் போயிட்டாங்கன்னா இது பெரும் பிரச்சனை ஆகிடும். சரி, இப்போது இதை கொண்டு வரத்துக்கான ஒரு அவசர காரணம் என்ன அப்படின்னு யூஎஸ்சிஎஸ்ட்டை பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது குறைந்தபட்ச டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு அந்த பிளேஸ் ஹோல்டரை செக்யூர் பண்ணுறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ I-485 பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்க டேட் வந்து வந்துடுச்சு, விசா புல்லட்டினில் வந்துடுச்சு, எல்லா டாக்குமெண்ட்ஸும் இல்லை. ஸோ குறைந்தபட்ச டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு அவங்க போய் கரண்ட் டேட்டில் வந்துச்சுன்னா போய் போட்டுறாங்க, I-485 போட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து EAD அட்வான்ஸ் பரவல் எல்லாம் பேரலாக பண்ண முடியும். சப்போஸ் அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஏஜ் அவுட் ஆகாமல் செக்யூர் பண்ண முடியும். சப்போஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா திரும்ப RFI கேட்க போகிறாங்க, நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல குறைந்தபட்ச டாக்குமெண்ட் வச்சு போட்டுடுறாங்க. இந்த மாதிரியாக நிறைய நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் தான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு I-485 பண்ணுறீங்க, க்ரீன் கார்டு அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா இதன் பின்பு எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரிவர வைத்து கொண்டு போங்க. பிகாஸ் எல்லா கேஸ்லேயும் RFI வரும்னு சொல்ல முடியாது, டினைல் வந்துடலாம். அதனால் எல்லா டாக்குமெண்ட்ஸும் முன்னதாகவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் விசா புல்லட்டின் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டு வரும். ஸோ உங்களோட டேட் வந்து ஓகே, நமக்கு டேட் வந்து ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் வந்துடும் அப்படின்னு தெரிய வருது, இல்லை வந்து இன்னும் 2-3 மாதம் வந்துடும் தெரிய வருதுன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள், இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு பாலிசி மெமோலேருந்து நம்ம தெரிய வேண்டியது இருக்குது. என்ன ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குன்னா இன்றைக்கி வந்து RFIs எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அதோட நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. நமக்கு கிடைத்த டேட்டாவிலேருந்து எவ்வளோ RFI கொடுத்துருக்காங்க H1B அப்படின்னு பார்க்கும்போது 2018 2020 வரைக்கும் 60% கொடுத்துருக்காங்க. அந்த காலகட்டம் வந்து ஆப்வியஸாக வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட முதல் டேர்மு. அப்போ பார்த்தீங்கன்னா 60% ரேட்டு ரொம்ப அதிகங்க. அதுக்கப்புறம் வந்து 2021 குறைஞ்சிருக்கு 28%, 2023 20%, 2025 22%. ஸோ இப்போ நம்ம குறைஞ்சிருக்குங்கிறதுக்காக சந்தோஷப்படுறதா, இல்லை 22% அவங்க RFI நாளைக்கு கொடுப்பாங்களா, இல்லை அதை எல்லாமே டினைல் பண்ணுவாங்களாங்கிறதுனால வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு பாலிசி மெமோ எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகுது இல்லையா. ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ்க்கான முழு டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்குது. அந்த ஆஃபீஸர் எதுக்கு நான் RFI கொடுத்துட்டு இழுத்தடிச்சிட்டு நான் டினை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். அது யாரும் கேள்வி கேட்கவே முடியாது, பிகாஸ் அவங்களுக்கான அந்த டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்குது. ஸோ அதே போல் வந்து இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. ஆனால் RFI கொடுக்கும்போது அது வந்து எக்ஸ்டென்ஷனில் அதிகமாக இருக்கா, இல்லை நியூ ஆப் ஃபைலிங்ஸில் அதிகமாக இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வந்து எக்ஸ்டென்ஷனில் கம்மியாக இருக்குது. வேற புதுசாக H1B பண்ணுறாங்க, அதை H1B ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதோட RFI அதிகமாக இருக்குது, அதோட அப்ரூவல் ரேட் கம்மியாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்டென்ஷன் கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நாளைக்கு நீங்கள் H1B ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி போகிறீங்கன்னா H1B அந்த கம்பெனியில் ஃபைல் பண்ணும்போது மேக் ஷுர் தட் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எதற்காகலாம் H1Bயில் வந்து ட்ரிகர் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அட்டார்னி தான் பெஸ்ட் ஆன்சர் சொல்லுவாங்க. நிறைய நேரங்களில் வந்து ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன், எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப், இல்லை வேஜ் லெவல், இந்த காம்ப்ளெக்சிட்டி, அதாவது வந்து நீங்கள் இந்த வேலை பார்க்கக்கூடியதற்கும் உங்களுக்கான வேஜ் லெவலும் சரியாக இல்லாமல் இருக்கிறது. அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு வேஜ் லெவல் வந்து 1 கொடுத்தாங்கன்னா அது பிரச்சனை. பிகாஸ் நீங்கள் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் கண்டிப்பாக எப்படி லெவல் 1 வேஜ் லெவல் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா RFIs கேட்டு அன்றைக்கி அனுப்புவாங்க, நாளைக்கு டைரக்ட் டினைல் தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மேக் ஷூர் பண்ணிக்கணும். பிகாஸ் ஏன்னா வேஜ் லெவலுங்கும் போது அது உங்கள் LCAலே நீங்கள் கரெக்ட் பண்ணணும். அதாவது உங்கள் அட்டார்னிஸ் வந்து அது LCA பண்ணும்போது உங்களோட ரோலுக்கு தகுந்த வேஜ் லெவலை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இதன் பிறகு வந்து அதான் சரிவர அட்டார்னிஸ் பார்த்துப்பாங்க, பட் நீங்களும் வந்து மேக் ஷூர் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா L1 விசா வந்து RFI ரேட் வந்து அதிகமாக இருக்குது, 24%. 4 பெட்டிஷனில் ஒரு பெட்டிஷன் வந்து RFI அனுப்புகிறாங்க. ஏன்னா L1A போது மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்காக பண்ணுவாங்க. அண்டு ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் அதை டிஃபைன் பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட்ஸே நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணுங்கள். கம்பேரிட்டிவ்லி H1 கம்பேர் பண்ணும்போது இங்கே உங்களுக்கான RFI ரேட் அதிகமாக இருக்குது. டினைல் சொல்ல RFI ரேட் அதிகமாக இருக்குது. நாளைக்கு இது RFI கொடுக்காம டினை கொடுத்துட்டாங்கன்னா அது பிரச்சனையாயிடும். EADஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அட்ஜுடிகேஷன் அப்ரூவல் ரேட் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் ப்ரீ அட்ஜுடிகேஷனே வந்து நிறையா நேம் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் பேசிக் விஷயங்கள் நிறையா மிஸ் ஆகுது, ஃபோட்டோஸு, சிக்னேச்சர்ஸ், இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் மிஸ் ஆகிறதுனால நிறைய நேரங்களில் EAD கார்ட்ஸோட டினைல் வந்து ப்ரீ அட்ஜுடிகேஷனே அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ நீங்கள் EAD அப்ளை பண்ணுறீங்க, அதாவது H4 EAD அப்ளை பண்ணுறீங்க, இல்லை வந்து ஸ்டெமோபிடில் EAD அப்ளை பண்ணுறீங்க, இல்லைனா வந்து I-485 EAD அப்ளை பண்ணிங்கன்னா எந்த சமயத்துலையுமே வந்து சரியான டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்புங்க. I-485 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ளீஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸோட அந்த பேக்கேஜ் அனுப்புங்க.
அது வந்து ஓகே நம்ம குறைந்தபட்ச பேக்கேஜ் அனுப்பிட்டு அதன் பிறகு RFI அனுப்பலாம்னா அது பிரச்சனை ஆகிடும். ஸோ அதான் வந்து நமக்கு டேட்டாவும் வந்து காட்டுது. அதுமாதிரி ஸ்டெம் ஓபிடிஸில் நிறைய வந்து அப்ரூவல் ரேட் கம்மியாகிறதுக்கு வந்து எம்ப்ளாயி சிக்னேச்சர் மிஸ் ஆகுறது, அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் மிஸ் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து ஒவ்வொரு வீசாவுக்குமே ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. இது ஒரு பாலிசி மேமோ எல்லா வீசாவையும் இம்பாக்ட் ஆக போகுது. ப்ளஸ் க்ரீன் கார்டு அப்ளிகன்ட் I-485 இம்பாக்ட் ஆக போகுது. அப்படிங்கும்போது மேக் ஷூர் தட் நீங்கள் வந்து எப்போ வந்து EAD போடுறீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களோட ப்ரீவியஸ் காப்பி EADஸ் வந்து நீங்கள் அனுப்பணும். அது அட்டார்னிஸ் கேட்டுருவாங்க. அதே போல் வந்து I-797 போகும்போது, அதாவது வந்து H-1B எக்ஸ்டென்ஷன் போகும்போதும் ப்ரீவியஸ் H-1B காப்பீஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்பயுமே ப்ரிப்பேர்டாக வச்சிங்க, உங்கள் லோக்கலில் வச்சிங்க, க்ளவுடில் வச்சிங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம அந்த பேக்கேஜில் மிஸ் ஆனாலே டினேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதற்கு மேலே அதிகமாக இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.